السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على محمد وآله وأصحابه أجمعين. இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நாம் உயிரை விட மேலாக அன்பு வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் தேடிய நல்லடியார்கள் நம்மவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒவ்வொரு வாரம் சனிக்கிழமை சுபஹனுடைய தொழுகைக்கு பிறகு கொள்கை சார்ந்த விஷயங்களை நாம் படித்து வருகிறோம். நாம் படிக்க வேண்டிய, தெரிந்து கொள்ள வேண்டிய கொள்கை சார்ந்த விஷயங்களுக்கு மிகவும் ஏற்ற ஒரு புத்தகம் இருக்குமானால் அது கிதாபு தௌஹீத் என்கிற புத்தகம். கிதாபு தௌஹீத். இந்த புத்தகத்தை யார் எழுதினா? முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் அவர்கள் எழுதிய ஒரு முக்கியமான புத்தகங்களில் ஒன்றுதான் கிதாபு தௌஹீத். தௌஹீத் சார்ந்த விஷயங்களை இமாம் அவர்கள் அந்த புத்தகத்திலே தொகுத்திருக்கிறார். இப்போ தௌஹீதுன்னா என்ன? தௌஹீதுன்னா என்ன? வேறொரு ஓரிரை கொள்கை, ஒருமைப்படுத்துவது. தௌஹீத் அப்படின்னா ஒருமைப்படுத்துவது தான், ஏகத்துவப்படுத்துவது. புரியுதா? தௌஹீத்வாதிகள் தானே நம்ம. இப்போ தௌஹீதுன்னு என்ன? ஏகத்துவப்படுத்துவது, ஒருமைப்படுத்துவது. அல்லாஹ்வுக்கு ஒரு சில விஷயங்கள் என்ன செய்யணும்? ஒருமைப்படுத்துவது, ஏகத்துவப்படுத்துவது. நம்ம ஏகத்துவப்படுத்தினா தான் அல்லாஹு தாலாவுக்கு அந்த இது இருக்குதா? தௌஹீது இருக்குன்னா இல்லை. நம்ம ஏகத்துவப்படுத்தணும் அப்படின்னு சொன்னான்னா அதை நம்புகிறோம். அந்த ஏகத்துவத்தை நம்ம நம்புகிறோம். இப்போ இந்த தௌஹீத் சம்மந்தப்பட்ட புத்தகம் தான் படிக்க போகிறோம். அப்போ தௌஹீதுன்னா என்னங்க நமக்கு என்ன செய்யணும்? தெரியும். இப்போ தௌஹீதுன்னா என்னது? ஒருமைப்படுத்துவது, ஏகத்துவப்படுத்துவது. இந்த தௌஹீதுடைய வகைகள் எத்தனை? இதெல்லாம் தௌஹீது அஸ்மா வ சிஃபாத், தௌஹீது ருபூபியா. இப்போ இந்த தௌஹீதுடைய வகைகள் 3 விதமாக என்ன செஞ்சுருக்கிறாங்க, சொல்லிக் கொண்டுருக்கிறாங்க. இந்த 3ம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தௌஹீது ருபூபியா, தௌஹீது அஸ்மா வ சிஃபாத், தௌஹீது உலூஹியான்னு சொன்னாங்களா? அப்படியெல்லாம் சொல்லணும். இது இமாம்கள் நம்ம புரியறதுக்கு வேண்டி சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த 3. இப்போ தொழுகையினுடைய ஃபரதுகள், தொழுகையினுடைய சுன்னத்துக்கள், ஒழுகுனுடைய ஷர்த்துக்கள், ஒழுகுனுடைய சுன்னத்துக்கள், இப்படி நம்ம பிரிக்கிறோமா இல்லையா? இப்போ அந்த மாதிரி எதுக்கு அதை பிரிக்கிறாங்க அப்படின்னு சொன்னான்னா நம்ம டக்குன்னு என்ன செஞ்சுருவோம், விளங்குவோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுகுனுடைய ஷர்த்துக்கள்னால சொல்லலை, ஒழுகுனுடைய சுன்னத்துன்னு சொல்லலை. எதுக்கு இமாம்கள் அப்படி தர்றாங்கன்னா நமக்கு என்ன செய்யணும்? அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தராங்க. அப்படி இந்த தௌஹீது 3 வகைன்னு சொன்னான்னா அதை புரிந்து கொள்வதற்காக இமாம்கள் நமக்கு என்ன செய்கிறாங்க? 3 வகையாக நமக்கு பிரித்து தந்துருக்காங்க. புரியுதா? இப்போ தௌஹீது வகையில் 3 எதெல்லாம்? ஒன்று தௌஹீது ருபூபியா. அப்படின்னா என்ன? இதெல்லாம் படிக்கணும். தௌஹீது ருபூபியானெல்லாம் டக்கு டக்குன்னு சொல்லணும். ருபூபியா என்ன? மறந்தாச்சா?
படைத்தல், காத்தல், அழித்தல், உருவாக்குதல் எல்லாவற்றுக்கும் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு சொல்றது தான் தௌஹீதே ருபூபியா. தௌஹீதே உலூஹியானா வணக்க வழிபாடுகள் அத்தனையுமே அல்லாஹுக்கு மட்டும்தான் அப்படின்னு ஏகத்துவப்படுத்தும். தௌஹீதே அஸ்மா வ சிஃபாத்னா அல்லாஹுடைய பெயர்களையும் பண்புகளையும் அல்லாஹ்வே ஒருமைப்படுத்தும். இந்த 3 தௌஹீதுமே குர்ஆன்ல இருக்கு. 3மே எங்க இருக்கு? குர்ஆன்ல இருக்கு. ஒரு சூறால இருக்கு. இந்த சூறால சூரத்துல் ஃபாத்திஹால இருக்கு இந்த 3 தௌஹீதுமே. எப்படி? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகிலத்தை படைத்தவன் வருதா? எல்லாத்தையும் படைச்ச யாரு? அல்லாஹ். அதான் தௌஹீத் ருபூபியா. தௌஹீத் உலூஹியா எங்க இருக்கு? சூரத்துல் ஃபாத்திஹால இய்யாக நஅ்புது வ இய்யாக நஸ்தஈன். தௌஹீத் உலூஹியா. அஸ்மா வ சிஃபாத் அர்-ரஹ்மானு ரஹீம். ரஹ்மானு ரஹீமும் வந்துடுச்சு. அல்லாஹ்வுடைய பெயர்கள் வந்துடுச்சு இல்லையா? சூரத்துல் ஃபாத்திஹால என்ன இருக்குது? இந்த 3 தௌஹீது இருக்கு இல்லையா? எனவே இந்த 3 தௌஹீதுல தௌஹீத உலூஹியா, தௌஹீத உலூஹியான்னு என்ன சொன்னான்னு, வணக்க வழிபாடுகள் அனைத்துமே அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் செலுத்துவது. அந்த தௌஹீத உலூஹியா சார்ந்த விஷயங்களைத்தான் இமாம் அவங்க இந்த கிதாபு தௌஹீதில் கொண்டு வர்றாங்க. 3 தௌஹீதில் இமாம் என்ன செய்கிறாரு? தௌஹீத உலூஹியா தான் என்ன செய்கிறாங்க? கொண்டு வர்றாங்க. இமாம் அவங்க இந்த கித்தாபு தௌஹீதுங்கிற இந்த விஷயத்தை ஒரு 5 பாகமாக வச்சுருக்கிறாங்க. 5 பாகம் வச்சுருக்கிறாங்க. 5 பாகம். அதில் ஒரு பாகம் என்ன கேட்டான்னா தௌஹீதுடைய முக்கியத்துவம், தௌஹீதுடைய சிறப்பு. 2வது பாடத்தில் என்ன கேட்டான்னா தௌஹீதுடைய பூரணத்துவம். ஒரு தௌஹீத்வாதி தௌஹீதில் எப்படி பூர்ணமாக இருக்கணும் அப்படிங்கிறது. 3வதாக இந்த தௌஹீதுக்கு நேர் எதிரான ஒன்று ஷிர்க், அதை பற்றி உண்டான விளக்கம். 4வது பாகத்தில் இந்த தௌஹீதை முறுக்குகின்ற, தௌஹீதை இல்லாமலாக்குகின்ற விஷயம். 5வது பாட்டில் தௌஹீதில் ஏற்படுகிற குறைபாடு. இப்படி இந்த 5 பாகமாக இமாம் அவங்க என்ன சொல்லுறாங்க? பிரிச்சுக்கிறாங்க. ஒரு அற்புதமான கிதாப். இந்த புத்தகம் பல நாடுகளில் பல மதரசாக்களில் மாணவர்களுக்கு படித்து கொடுக்கப்படுகிறது. இந்த கித்தாபுக்கு நிறைய உலமாக்கள் விளக்கம் எழுதுகிறாங்க. இந்த புத்தகத்துக்கு, எந்த புத்தகத்துக்கு? கித்தாபு தௌஹீதுக்கு. அந்த கித்தாபு தௌஹீதுங்கிற இந்த புத்தகத்திலிருந்து முதல் பாகம் தௌஹீதினுடைய முக்கியத்துவம், எந்த அளவுக்கு தௌஹீது முக்கியமானது அப்படிங்கிற அந்த இமாம் அவங்க கொண்டு வந்த குர்ஆனுடைய வசனங்களையும் ஹதீஸையும் நம்ம என்ன செய்வோம்? அதோடைய விளக்கத்தை பார்ப்போம். தௌஹீத் எந்த அளவுக்கு முக்கியம், எல்லா விஷயங்களை விடவும் தௌஹீத் எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை தெரிந்து கொள்ளக்கூடிய முதல் பாடம். அதுலேருந்து என்ன செய்வோம்? நம்ம பார்ப்போம். இதில் இமாம் அவங்க இந்த கிதாபில், அதாவது தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை சொல்லித்தருகிற அந்த பாடத்தில் முதலாவதாக முதல் வசனங்களை கொண்டு வருவார். முதல்ல என்ன செய்வாங்க? குர்ஆனுடைய வசனங்களை கொண்டு வருவாங்க. 2வது ஹதீஸுகளை கொண்டு வருவாங்க. 2வது என்ன செய்வாங்க? ஹதீஸுகளை கொண்டு வருவாங்க. இதில் முதலாவது ஒரு வசனத்தை கொண்டு வராங்க. என்ன வசனம் அப்படின்னா 51ல் 56வது வசனம் எடுங்க. 51ல் 56வது வசனம். என்ன அந்த வசனம்? ஒரு ஆள் படிக்கிறாங்களா? 51ல் 56.
அரபியில் அவுதுபில்லா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன் அப்படின்னு இந்த வசனத்தை கொண்டு வராங்க. இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்னை வணங்குவதற்கு அன்றி படைக்கலை. இதான் முதல்ல கொண்டு வராங்க. இதில் வந்து வமா ஹலக்துல் ஜின்ன, ஜின்னுங்கிற ஒரு படைப்பு இருக்கு, ஜின்னுங்கிற ஒரு படைப்பு இருக்கு. புரிஞ்சவங்களுக்கு அது நமக்கு தெரியாது. இந்த ஜீமு நூனு வர்ற ஜீமு நூனு வருதல்ல, இப்படி அந்த வார்த்தை வருகிற சில பொருட்களை பார்த்தீங்கன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஜன்னத், ஜன்னத் என்னது? சொர்க்கம். சொர்க்கம் கண்ணுக்கு தெரியுதா? இது வந்து பார்க்க போகிறோம் இன்ஷா அல்லாஹ். அதே மாதிரி உலகத்துக்குரிய தோட்டத்துக்கும் ஜன்னத்துமா, தோட்டம்னா உள்ள போனால் தான் தெரியும், வெளியே இருக்க ஜன்னத்துனா தெரியுமா? தெரியாது. ஒரு மறைமுகமான விஷயத்துக்காக வேண்டி இந்த ஜீமனூன்னு என்ன செய்வாங்க, இருக்கிறத பார்க்க முடியும். ஜனீன், வயிற்றில் இருக்கிற குழந்தைக்கு பேர் என்னது? அது தெரியுமா? தெரியாது. அப்போ ஜின்னுங்கிற ஒரு படைப்பு படைச்சிருக்கிறான். அந்த படைப்பு மனுஷன் செய்ய முடியாது, பார்க்க முடியாது. அடுத்து என்ன செய்யணும் அல்லாஹ்? வலி இன்ச, இன்சங்கிற வார்த்தை என்ன? ஒன்ஸுங்கிற வார்த்தையும் வந்து தான் இன்சன். ஒன்ஸுன்னு என்ன அப்படின்னா இணக்கம்னு அர்த்தம். அது இணக்கம். இப்படி மனிதன் அதனுடைய ஒன்று தான் இன்ஸ், மனிதன். அப்போ மனிதர்களையும் ஜின்களையும் நாம் படைக்கவில்லை, இல்லா லியஅ்புதூன், இல்லா அல்லாஹ்வை வணங்குவதற்கே அன்றி. இப்போ இந்த வணங்குவது என்பது இமாம்கள் விளக்கம் சொல்லும்போது என்ன சொல்றாங்க? யுவஹிதூன். யுவஹிதூன்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ்வை ஒருமைப்படுத்துவது, அல்லாஹ் என்ன செய்யணும்? ஏகத்துவப்படுத்துவது அப்படின்னு இமாம்கள் விளக்கம் தராங்க. அப்போ அல்லாஹ் தஆலா நம்ம என்ன லட்சியத்திற்காக வேண்டி படைத்திருக்கிறோம் என்பதை அல்லாஹ் தஆலா இந்த வசனத்தை சொல்றான். இதுதான் தௌஹீதுடைய முக்கியத்துவம். தௌஹீதுன வணக்க வழிபாடுகளை அல்லாஹ்க்கு ஒருமைப்படுத்துவது, அதுதானே. அப்போ நம்முடைய லட்சியம், நம் படைக்கப்பட்ட லட்சியம் என்ன நோக்கத்திற்காக வேண்டியன்னா அல்லாஹ்வை மட்டுமே நம்ம வணங்கணும், அல்லாஹ்வை மட்டுமே நம்ம என்ன செய்யணும்? வணங்கணும். அப்போ வணக்கம்னா என்ன? வணக்கம்னா என்ன? வணக்கம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் செலுத்தணும்னு படிச்சோமா? வணக்கம்னா என்ன? இதெல்லாம் தெரியணுமா இல்லையா? தெரியுது தான் உட்காந்துருக்கணும் சார், தெரிஞ்சுக்கணும். அடுத்த கிளாஸில் நீங்கள் நல்லா நோட் பண்ணிவிட்டு என்ன செய்யணும்? மாஷா அல்லாஹ். இஸ்முன் ஜாமீர், வணக்கம்னா புரிஞ்சுக்கணும், ஒரு பெயர், ஒட்டுமொத்த பெயர். என்ன ஒட்டுமொத்த பெயர்? லிகுல்லி மா யுஹிப்புல்லாஹு மா யர்தாஹு மினல் அக்வாலி வல் அஅமாலி அல் பாத்தினி வல் வாஹிர். என்ன அர்த்தம்? அல்லாஹ் எதை புரிந்து கொண்டான், படிச்சு கொடுத்தனா? அல்லாஹ் எதை புரிந்து கொண்டானோ, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அந்த ஒன்றுக்குத்தான் இபாதத். இபாதத் புரியுதா? இபாதத் என்னது? அல்லாஹ் எதை பொருந்தினானோ, எதை விரும்பினானோ அந்த ஒன்று தான் இபாதத். இப்போ சுபுஹ் தொழுகை எத்தனை ரக்காத் தொழுதோம்? எத்தனை ரக்காத் தொழுதோம்? 2 ரக்காத். இது யார் விரும்பி இந்த 2 ரக்காத் ஆச்சு? அல்லாஹ் தானே, ரசூலுல்லாஹ் காட்டுறாங்க. அப்போ அல்லாஹ் விரும்பிய 2 ரக்காத் இல்லையா? அல்லாஹ் பொருந்தியது எத்தனை ரக்காத் சுபுஹ்ல? இப்போ ஒருத்தர் 4 ரக்காத் தொழுகிறார், அது இபாதத் ஆகுமா? ஆகுமா? ஏன் ஆகாது? அது அல்லாஹ் விரும்பலை, அல்லாஹ் விரும்பலை. இப்போ அல்லாஹ் விரும்பினா இபாதத்துனா, இப்போ 4 ரக்காத் அல்லாஹ் விரும்பினானா இல்லையா நமக்கு தெரியுமா?
தெரியுமா? அப்போ தொழுகிறார் தானே, ஆமாங்கிறீங்களா? இப்போ 2 ரக்காத் தான் அல்லாஹ் விரும்பி இருக்கிறான், அவன் தொழுவோம். அல்லாஹ் 4 ரக்காத், ஒருத்தர் 4 ரக்காத் தொழுகிறார், அல்லாஹ் விரும்பலை அப்படின்னு நான் சொல்கிறேன். அவர் சொல்கிறார் அல்லாஹ் விரும்பலை இல்லைன்னு உனக்கு எப்படிப்பா தெரியும் கேட்குறாரு. நம்ம என்ன சொல்லுவோம்? அல்லாஹ் எதை விரும்பினாங்கிறது யார் காமிச்சு கொடுத்துருக்குறா? அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் காமிச்சிட்டாங்க. அவங்களுக்கு தெரியும் அல்லாஹ் எதை விரும்பினாங்க, ரசூலுல்லாஹ்க்கு நமக்கு தெரியுமா? தெரியாது. அப்போ அல்லாஹ் விரும்பினதை தான் நம்ம என்ன செஞ்சுக்கிறாங்க, நமக்கு கொடுத்துக்கிறாங்க. அப்போ அல்லாஹ் எதையெல்லாம் விரும்புகிறானோ, எதையெல்லாம் புரிந்து கொள்கிறானோ அது எல்லாமே இபாதத் தான். அது எல்லாமே இபாதத். இந்த இபாதத்துக்கள் அத்தனையும் நம்ம யாருக்கு கொடுக்கணும்? யாருக்கு கொடுக்கணும்? அதுதான் தௌஹீத். அதுதான் தௌஹீத். நம்ம படைக்கப்பட்ட லட்சியம் என்ன அப்படிங்கிற இந்த வசனத்தை சொல்லுது. நம்ம படைக்கப்பட்ட லட்சியம் என்ன? இந்த வார்த்தை, அந்த பிரயோகம் வமா ஸலகத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன்ங்கிற வார்த்தையினுடைய அந்த வார்த்தையினுடைய நடை அல்லாஹ்வை மட்டும்தான் வணங்கப்படுவதற்குத்தான் இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறான் என்பதை உறுதிப்படுத்துகிற வார்த்தை. லா இலாஹ இல்லல்லாஹ்னு சொல்றோமா இல்லையா? லா இலாஹ, இலாகுகள் இல்லை, வணங்க தகுதியான இலாகுகள் யாருமே இல்லை, இல்லை அல்லாஹ். யாரை தவிர? அல்லாஹ்வை தவிர. அப்படிப்பட்ட வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஜின்களையும் மனிதர்களையும் அல்லாஹ் தஆலா படைக்கவே இல்லை, படைக்கவே எதுக்கு வேண்டிய தவிர அல்லாஹ்வை வணங்குவதற்குத்தான். அப்போ தௌஹீனுடைய முக்கியம் என்னன்னு கேட்டானா, நம்ம வந்திருக்கிற லட்சியம் என்னன்னு கேட்டானா அல்லாஹ்வை மட்டுமே நாம் என்ன செய்யணும், வணங்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கோம். இந்த லட்சியத்துக்கு தான் என்ன செஞ்சுருக்கிறோம், படைக்கப்பட்டிருக்கோம். இதை இமாம் அவங்க என்ன செய்கிறாங்க, இந்த வசனத்தில் கொண்டு வர்றாங்க. இது தௌஹீனுடைய முக்கியத்துவத்தை காட்டுகின்ற ஒரு அப்படியே வசனம். இதை நோட் பண்ணி வச்சுங்க. இதெல்லாம் ஒரு இதில் என்ன செய்யணும், நோட் பண்ணி வச்சுக்கணும், ஜானாடி நோட்டு புத்தகத்தில். அடுத்து பாருங்க, வலக்கல் பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின் ரசூலா அன் இஅ்புதுல்லாஹ ஃபஜ்தனிபுத் தாகூத். இது சூரத்துன் நஹ்ல்ல ஏன்னா 36வது வசனமாக வரும். 36 எடுத்துறீங்களா? ஒரு ஆள் வாசிக்கலாம். சூரத்துன் நஹ்ல் எத்தனாவது அத்தியாயம்? 36. வசனம் 36, அத்தியாயம் 14. அத்தியாயம் 14 எல்லாம் எடுத்து வச்சுருங்க. இப்போதான் இந்த இதாக வலக்கது பஅஸ்னா என்ன அர்த்தம்? வலக்கது பஅஸ்னானா திண்ணமாக நாம் திண்ணமாகலாம். வலக்கதுன்னா என்ன அர்த்தம்? நிச்சயமாக, திண்ணமாக, உறுதியாக. ஒரு விஷயத்தை உறுதியாக சொல்றதுக்கு தான் என்ன செய்வாங்க, வலக்கதுன்னு கொண்டு வருவாங்க. புரியுதா? இந்த வசனத்தை நான் சொல்லும் போது நீங்கள் வழங்கணும். வலக்கதுன்னு அர்த்தம் திண்ணமாக, உறுதியாக, உண்மையாக அப்படின்னு ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்தி சொல்வதற்குத்தான் என்ன செய்வாங்க, இந்த லக்கதுன்னு கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் சொல்ல போகிற செய்தி மிக மிக அவசியமாக இருக்கு. என்ன? பஅஸ்னா ஃபி குல்லி உம்மத்தின், எல்லா சமுதாய மக்களுக்கும். அல்லாஹ் தஆலா எந்த சமுதாய மக்களையும் விடலை, எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா
ரசூலா, தூதர்களை அனுப்பினான். அல்லாஹ் என்ன செய்தான்? தூதர்கள் அனுப்பப்படாத சமுதாயமே இல்லை. எல்லா சமுதாய மக்களுக்கும் அல்லாஹ் யார் அனுப்பினா? தூதர்களை அனுப்பினார். எதுக்கு தூதர்கள் அனுப்பினா? அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபு தாகூத். என்ன அர்த்தம்? அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், தாகூத்தை விட்டும் என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். தாகூத்தை விட்டும் என்ன செய்யணும்? நம்ம என்ன செய்யணும்? விலகி இருக்க வேண்டும். அப்போ இந்த வசனத்தை நல்லா கவனிங்க. அல்லாஹு தஆலா 2 லட்சியங்களுக்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பினார். 2 லட்சியத்துக்கு வேண்டி தான் அல்லாஹு தஆலா தூதர்களை அனுப்பினார். புரியுதா உங்களுக்கு? ஒன்று என்ன? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கும். 2வது தாகூத்தை விட்டும் விலகி, ஷிர்க்கை விட்டும் விலகி இருக்கும். நம்ம என்ன சப்ஜெக்ட் படிச்சிருக்கோம்? தௌஹீதுடைய முக்கியத்துவம். அப்போ எல்லா நபிமார்களும் முதல்ல சொன்னது என்ன விஷயம் அப்படின்னா, இந்த தௌஹீத் தான் சொன்னாங்க. இந்த தௌஹீதும் தான் ஈசா நபி, மூசா நபி, இப்ராஹிம் நபி, எல்லா நபிமார்களுமே அந்த சமுதாய மக்களுக்கு சொன்ன விஷயம் எதுதான்? தௌஹீத் தான். நமக்கு இன்றைக்கி தௌஹீதுனாலே நமக்கு முகத்தில் ஒரு சுவர்வும் ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு வேண்டா வெறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு வார்த்தையாக பார்க்கப்படுது. ஆனால் எல்லா நபிமார்களும் அவங்க சொன்னது முதல்ல என்னது? அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணுங்கிற இந்த வார்த்தை. அதைத்தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எது வரைக்கும் சொன்னாங்க? மௌத்தாகும் போது கூட என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் இந்த தௌஹீதை தான் என்ன செஞ்சாங்க? சொல்லிக்கிட்டே அன் இஅ்புதுல்லாஹ், அல்லாஹ் வணங்குங்க. இப்போ தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை இமாம் அவங்க என்ன செய்கிறாங்க? இந்த வசனத்தை கொண்டு வராங்க. தௌஹீத் எந்த அளவுக்கு முக்கியம்ட்டு. வஜ்தனிபு தாகூத், தாகூத்தை விட்டு விலகி இருங்க. என்னன்னா அப்புறப்படுத்துங்க தாகூத். இந்த ஜானிப்னு நடத்தினா அந்த சைடு, இந்த சைடு நடத்தும். ஜானிப்னா அந்த சைடு இருக்கிறது, பக்கத்தில் போகாது. பக்கத்துலேயே என்ன செய்யக்கூடாது? போகாதது ஜானிபா. இப்போ வஜ்தனிபுன்னு அல்லாஹ் என்ன சொன்னான்னா, அது அப்புறப்படுத்துங்க, அது பக்கத்திலே போகாது, விலகி இருங்க, அது பக்கத்திலே போகாதீங்க. எதை விட்டு எங்கே போகக்கூடாது? தாகூத்தை விட்டும் விலகி இருங்க. தாகூத்துன்னா என்ன? சிலைகள். தாகூத்துன்னு என்ன? ஷிர்க். அதில் என்ன போடுது தமிழ்? அல்லாதவன் போடுது. இந்த தாகூத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, குல்லு மன் உபித மின் தூனில்லாஹி வஹுவ ராதின் ஃபஹுவ தாகூத். என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ்வை விடுத்து வணங்கப்படுகின்ற ஒன்று, வஹுவ ராதின்னா என்னது? அந்த வணங்கப்படுகின்ற ஒன்று அந்த வணக்கத்தை பொருந்தி கொள்ளும். அந்த வணக்கத்தை என்ன செய்யும்? பொருந்தி கொள்ளும். புரியுதா உங்களுக்கு? குல்லு மன் உபித மின் தூனில்லாஹி வஹுவ ராதின் அப்படின்னா புரிஞ்சா? புரியலையா? நீங்கள் புரியாதுன்னா கேளுங்க. அல்லாஹ்வை விடுத்து வணங்கப்படுகின்ற ஒன்று, அந்த வணங்கப்படுற ஒன்று இருக்கல இல்லையா, அது தன்னை வணங்குவதை பொருந்தி கொள்ளும். தன்னை வணங்குவதை தன்னை வணங்கணும்னு ஆசைப்படும். அதுக்கு பேர் தான் இது தாகூத். அல்லாஹும் அல்லாத வணங்கப்படுகின்ற ஒன்றுன்னா, இப்போ ஈசா அலைஹிஸ்ஸலாம் வணங்கப்படுறாங்களா இல்லையா? அதனால் தாகூத் ஆயிடுவாங்களா? அவுதுபில்லாஹ். புரியுதா உங்களுக்கு? அதே மாதிரி சில நபர்களை என்ன செய்றாங்கன்னா, நல்லடியார்களை, அவுலியாக்களை வணங்குறாங்க இல்லையா? அதனால அது தாகூத் ஆயிருமா? அப்படி வைக்கக்கூடாது. அர்த்தம் எப்படி வைக்கக்கூடாது? அல்லாஹும் அல்லாத வணங்கப்படுகின்ற ஒன்றுன்னு வைக்கக்கூடாது. அல்லாஹும் அல்லாத வணங்கப்படுகின்ற ஒன்று தன்னை வணங்குவதை பொருந்தி கொள்ளக்கூடியதாக இருந்தால் அதுக்கு பேர் தான் என்னது? தாகூத். இப்போ ஈசா நபி தாகூத் கிடையாது. ஏன் தாகூத் கிடையாது? ஈசா நபி தன்னை வணங்குறது பொருந்திக்கிட்டாங்களா? இல்லை. ஆனால் புறவுன்னு யாரு? தாகூத் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய சில நபர்கள் தன்னை வணங்கணும்,
அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்கெல்லாம் யாரு தான்? தாகூத். இப்போ நல்ல புரியுங்க, இந்த தாகூத்துகளுக்கு பக்கத்தில் கூட நீங்கள் என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. இப்போ தாகூத்துடைய விளக்கம் புரிஞ்சா புரியுதா? அப்போது இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா நபிமார்கள் வந்த நோக்கத்தை சொல்கிறான். ஒன்று என்னங்கட்டானா, அவங்க இந்த தௌஹீதை சொல்கிறது தான் வந்தாங்க. எல்லா நபிமார்களும் தௌஹீதை சொல்கிறது தான் வந்தாங்க. வரும். ஆமாம், அது எடுத்துக்கலாம். தாகூத்து வகை அந்த விளக்கத்தில் அதுவும் ஒன்று. ஆனால் இதுதான் சரியான விளக்கம். தாகூத்தில் சிலைகள் எல்லாமே வரும். ஆனால் அதில் மெயின் பார்ட் என்ன கேட்டோன்னா இந்த விளக்கம் தான். அடுத்து பாருங்கள், இந்த தொகான்னு சொன்னாலே, தாகூத்துக்கு அர்த்தம் தொகான்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, அப்படியே அதிகரிக்கிறது. இந்த என்ன வணக்கம் இதுக்கு தான் தொகான்னு நினச்சாங்க. வணங்கு மீறி என்ன செய்ய தாக்குறது தான் நினச்சாங்க தொகான்னு சொன்னாங்க. சரி, அப்போது அல்லாஹு தஆலா எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா அனுப்பினதுடைய நோக்கம் தௌஹீதை சொல்கிறது. அல்லாஹு தஆலா இன்னொரு வசனம் சொன்னா 21 25 சொன்னாங்க, அம்மா அர்ஸல்னா மின் கப்லிக இந்த ரசூலின் 21 25. இது நீங்கள் எடுக்க வேண்டாம், நீங்கள் அப்படியே வச்சுங்க. நான் இமாம் அவங்க அந்த எந்த வசனத்தை கொண்டு வர்றாங்களோ அதோடைய விளக்கம் மாத்திரம் இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்ப்போம். எத்தனை மணி வரைக்கும் பேசணும்? எத்தனை மணி? 6 வரைக்கும். சரி, இந்த 21 25 நான் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஏற்கனவே ஒரு வசனத்தை படித்தோம். எந்த வசனத்தை? 2வது வசனத்தை. விளக்குது வாசனா இருக்குல்ல, அதுக்கு விளக்கமாக 21 25 என்ன கேட்டனா, வமா அர்ஸல்னா மின் கப்லிக மின் ரசூலின் இல்லா நூஹிய இலைஹி அன்னஹு லா இலாஹா இல்லல்லாஹ் லா இலாஹா இல்லா அன ஃபஅபுதூன். என்ன அர்த்தம்? நபியே, வமா அர்ஸல்னா மின் கப்லிக, உமக்கு முன்னால் எந்த தூதரையும் அனுப்பவில்லை, நம்ம அவங்களுக்கு வஹி சொல்லியே தவிர. என்ன வஹி சொன்னோம்? வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர அது யாரும் கிடையாது, அல்லாஹ்வை மட்டுமே வணங்கணும். அப்போ இந்த வசனமும் என்ன சொல்லுங்கன்றனா, எல்லா நபிமார்களும் இந்த உலகத்துக்கு சொன்ன முதல் செய்தி எதுன்னு கேட்டானா இந்த தௌஹீது தான். இந்த தௌஹீது தான். இந்த தௌஹீது அவ்வளோ முக்கியம். மனுஷன் படைத்ததுக்கு தௌஹீதுக்கு தான். நபிமார்கள் அனுப்பப்பட்டது எதுக்கு? எதுக்கு? இந்த தௌஹீதை சொல்கிறது தான். புரியுது அவங்களுக்கு? 3வதாக இமாம் அவங்க யார்? எந்த இமாம்? எந்த இமாமா பேசிட்டு இருக்கோம்? முகமது இப்னு அப்துல் வஹாப் அவங்க எழுதின கிதாபு தௌஹீத், தௌஹீதுடைய இந்த புத்தகத்திற்கு எடுத்த செய்திகளை தான் நம்ம என்ன செய்யணும் சொல்கிறோம். அதில் 3வதாக இமாம் அவங்க கொண்டு வர வசனம் என்ன கேட்டான்னா, அதாவது கலா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு என்கிற வசனம். இது எங்கே வருது அப்படின்னா, 17:23. அதில் என்ன சொல்றான்? சொல்லிட்டா, நானே படிச்சிட்டா. ஆமாம், இதில் என்னன்னா, கல்லா ரப்புக அல்லாஹு தஆலா உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? கல்லாங்கிற வார்த்தைக்கு என்ன? விதியாக்கி இருக்கிறான், தீர்ப்பு சொல்லியிருக்கிறான். கல்லான்னா அல்லாஹ் உங்களுக்கு சட்டமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் உங்களுக்கு என்ன செஞ்சுக்கிறான்? சட்டமாக்கி இருக்கிறான். இந்த கல்லாங்கிற வார்த்தையை போக்கும்போது இந்த கல்லாங்கிறது 2 விஷயங்களை சொல்லும். இந்த வசனங்களை நல்லா கவனிக்க வச்சுக்கோங்க. இந்த கல்லாங்கிறது
ரெண்டு விஷயத்தை சொல்லுவோம். ஒன்று என்னென்னா கலாவு கவுனியான்னு சொல்லுவாங்க, கலாவு கவுனியான்னு சொல்லுவாங்க. இப்போ கலாவு ஷரஈ அப்படின்னு சொல்லுவாங்க. கலாவு கவுனியான்னு என்ன அப்படின்னா, அல்லாஹ் தஆலா எல்லா விஷயங்களையும் விதியாக்கி வச்சிருக்காங்க. விதி விதி நம்ம சொல்கிறோம் இல்லையா, அல்லாஹ்வுடைய கலா கதின் அடிப்படை நடக்கும். நம்ம சாதாரணமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்னது, அல்லாஹ்வுடைய கலா கதின் அப்படின்னு சொல்லுவோம். தெரியும் அப்படி தானே? அப்போ கலான என்ன, கலா அப்படிங்கிறது கலா கவுனியான என்ன கேட்டானா, உலகம் எப்படிப்பட்டது, எப்படி அது இயங்கும், ஒரு ஆள் எத்தனை ஆண்டுகள் வாழ்வார்கள், அவருக்கு எங்கே ரிஸ்க் இருக்கும், அவருக்கு எங்கே ரிஸ்க் இருக்கும், இப்படி எல்லாமே அல்லாஹ் தஆலா தீர்மானித்து வச்சுட்டான். அதுதான் விதிங்கிறோம். அதுக்காக வேண்டி பயன்படுத்துகிற வார்த்தை தான் இந்த கலா. கலாவு ஷரஈயான என்ன அர்த்தம் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா மார்க்க விஷயங்களை சில சமயங்களை தீர்ப்பாக சொல்லுவான், சட்டமாக சொல்லுவான். மார்க்க விஷயங்களை சட்டமாக சொல்லுவான். இப்போ உதாரணமாக தொழுகுங்கிறது கலா ஷரஈயா, ஜகாத் கொடுங்கிறது கலாவு ஷரஈயா. இப்படி மார்க்கம் சம்பந்தப்பட்ட ஒரு சட்டத்தை சொல்வதற்காக சொல்லப்படுகிற வார்த்தை தான் இது கலாவு ஷரஈயா. இப்போ நீங்கள் இந்த புத்தகத்தில் இந்த வசனத்தை கலாங்கிற வார்த்தையை படித்தோன்னா உங்களுக்கு ரெண்டு ஞாபகம் இருக்கும். ஒன்று என்னது, கலாவு கவுனியா, உலகத்தில் ஏற்படுகிற விதிகளை அல்லாஹ் தஆலா தீர்மானிப்பதற்கு பெயர் என்னது, கலாவு கவுனியா. கலாவு ஷரஈயான என்ன அர்த்தம், மார்க்க விஷயங்களை சட்டமாக சொல்வதற்கு பேர் என்னது, கலாவு ஷரஈயா. இதில் இன்னொன்று கவனிக்க வேண்டிய விஷயம் என்னங்கன்னா, கலாவு கவுனியாவை பொறுத்த வரைக்கும் அது அல்லாஹ்வுக்கு விருப்பமானதும் இருக்கும், விருப்பம் இல்லாததும் இருக்கும். இப்போ ஒரு அடியானுக்கு ஏற்படுகிற சோதனை அல்லாஹ் விரும்புவானா? விரும்புவான். புரிதானே? கவுனியான புரிஞ்சா, அல்லாஹ்க்கு ஏற்படுகிற சோதனை அல்லாஹ் அடியானுக்கு ஏற்படுகிற சோதனை அல்லாஹ் தஆலா விரும்ப மாட்டான், ஆனால் ஏற்படுது. புரியுதா உங்களுக்கு? ஆனால் கலாவு ஷரஈயான என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் எதை விரும்புகிறானோ அதைத்தான் என்ன செய்வான், கலாவு ஷரஈயாவாக தருவான். கலாவு ஷரஈயாவாக தருவான். இப்போ அல்லாஹ் தஆலா கலாவு ஷரஈயாவை சொல்கிறான். கலாவு ஷரஈயா என்ன, கலாவு ஷரஈயா, கலா கலா ரப்புக. ரப்புக்கன்னு யார்? உன்னுடைய இறைவன், உன்னை படைத்தவன் உனக்கு தீர்ப்பு சொல்கிறான். உன்னை படைச்சவன் உனக்கு விதியாக்கி இருக்கிறான். உன்னை படைச்சவன் உனக்கு விதியாக்கி இருக்கான். ரப்புக்க வேறு யாரும் இல்லை. உனக்கு யார் உணவு தந்தானோ, உனக்கு யார் வாழ்வாதாரத்தை தந்தானோ, உனக்கு ஆயுளை தந்தவன், உனக்கு ஹிதாயத்தை தந்தவன், அப்படிப்பட்ட அல்லாஹ் உனக்கு என்ன செய்கிறான், விதியாக்கி இருக்கான். இப்படிதான் உங்களுக்கு இந்த வசனத்தை பார்த்து பார்த்து படிக்கிறீங்க. ஒவ்வொரு ஆயத்துக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து என்ன விதியாக்கி இருக்கிறான். அல்லா தஅபுது இல்லா இய்யாஹு, அவனை தவிர நீங்கள் என்ன செய்யக்கூடாது, யாரையுமே வணங்கக்கூடாது. இதுதான் முதல் விஷயம். அடுத்து என்ன சொல்கிறான், வபில் வாலிதைனி இஹ்சானா, பெற்றோருக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மையை செய்யுங்கன்னு அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுக்கிறான், விதியாக்கி இருக்கிறான். இம்மா யப்லுகன்ன இந்தக கிபர அஹதுஹுமா வ கிலாஹுமா ஃபலா தகுல் லஹுமா உஃபின், உங்களை பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க, அவர்களில் ஒருவரோ இருவரோ வயதான நிலையில் அடைந்தால் ஃபலா தகுல் லஹுமா, நீங்கள் சொல்லாதீங்க, என்ன சொல்லக்கூடாது, சி அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்ல. வலா தன்ஹருஹுமா, நீங்கள் என்ன செய்யக்கூடாது, அவங்கள விரட்டக்கூடாது. குல் லஹுமா கௌலன் கரீமா, நீங்கள் என்ன செய்யணும், குல் லஹுமா கௌலன், நல்ல வார்த்தை சொல்லணும். இப்போ இந்த இடத்துல தன்னுடைய பெற்றோர்களை விட அல்லாஹு தஆலா முதல்ல தீர்ப்பாக சொன்ன விஷயம் எது அல்லாஹ்வை வணங்க. அப்போ எவ்வளவு தௌஹீத் முக்கியத்துவங்கிறது கொண்டு வராதுமா. இன்றைக்கி நம்ம சொல்கிறோமா இல்லையா, என்ன சொல்கிறோம், மாதா பிதா குரு தெய்வம். தெய்வம் எங்கே போயிடுச்சு, 4வது இடத்துக்கு போயிடுச்சு. இஸ்லாத்தில் அப்படியா? முதல்ல என்னதான், யாரு, அல்லாஹ் தான் முதல்ல. அல்லாஹ்வுக்கு அப்புறம் யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
அதுக்கு பிறகு தான் யார்? பெற்றோர்கள். அதில் தாய் முக்கியம் இல்லையா? அதுக்கப்புறம் அப்போது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, அப்போ தெய்வத்தை நாலாவது தள்ளுற சமூகமாக இன்றைய சமூகம் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் ஒரு தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமை முக்கியத்துவத்தை தான் அல்லாஹ் இங்கே என்ன செய்யலாம் சொல்கிறான். அதனால தான் இமாம் முகமது அப்துல் வஹாப் தௌஹீத் எவ்வளோ முக்கியங்கிறது தெரியறதுக்காக இந்த வசனத்தை கொண்டு வர்றாங்க. இது ஏன் கொண்டு வர்றாங்க? இந்த வசனத்துக்கும் தலைப்புக்கும் என்ன சம்மந்தம் நம்ம என்ன செய்யணும்? ஒப்பிட்டு பார்க்கணும். புரியுதா உங்களுக்கு? அப்போ அல்லாஹ்வுடைய தீர்ப்பு என்ன கேட்டான்னா, அல்லாஹ் மட்டும்தான் நீங்கள் என்ன செய்யணும்? வணக்கம். அதுதான் அல்லாஹ்வுடைய ஷரஈயான தீர்ப்பு. இது பெற்றோர்களுக்கு நன்மை செய்யுங்க. பெற்றவங்களுக்கு ஏன் நன்மை செய்யணும் அப்படின்னா, அவங்கள நம்ம சீராட்டி பாராட்டி செஞ்சுருக்கிறாங்க, பாலூட்டி அமைச்சிருக்கிறாங்க. அந்த பெற்றோர்களில் உம்மாவுக்கு தான் நம்ம என்ன செய்யணும்? முக்கியத்துவம் கொடுக்கணும். அல்லாஹ்வுடைய தூதரே, இந்த உலகத்தில் நான் அதிகமாக நேசிப்பதற்கும் அன்பு புகழ்வதற்கும் தகுதியானவர் யார் என்று கேட்கும்பொழுது ரசூல் என்ன சொன்னாங்க? யாரை சொன்னாங்க? யாரை? உம்மாவை. ஏன் உம்மாவை சொன்னாங்க? பாப்பாவை ஏன் சொல்லலை? ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன்? இமாம்கள் 3 விஷயத்தை சொல்கிறாங்க. இமாம்கள் ஏன் அல்லாஹ் இஸ்லாமிய மார்க்கத்தில் ஒரு தந்தையை விட ஒரு தாய்க்கு இவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்ன செய்கிறாங்க? 3 விஷயங்கள் சொல்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா, அவங்க 10 மாதம் நம்மை சுமப்பது. இது ஒரு ஆணுக்கு முடியுமா? ஒரு வெயிட்டான கள்ளத்துக்கு வயிற்றில் கட்டி ஒரு வாரம் நடப்பாரா? நடக்க முடியுமா அவருக்கு? முடியாது. அந்த 10 மாதம் அந்த குழந்தையை வயிற்றில் சுமக்கின்ற ஒரு நபர் யார் தான்? பெண் தான். அதனால தான் அல்லாஹ் தஆலா இஸ்லாமிய மார்க்கத்தில் அந்த தாய்க்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க இல்லையா? எவ்வளோ சிரமப்படுறாங்க. அதெல்லாம் சொன்னால் ஒரு டாப்பிக்காக போயிடும். அதனால் நான் சுருக்கமாக சொல்கிறேன். 2வது என்ன தெரியுமா? இந்த பிரசவ வலி. 2வது என்னது? நம்ம எந்த ஆனாச்சும் அந்த வழியை அனுபவிச்சிருக்கிறோமா? இது யார் தான் அனுபவிக்கிறாங்க? யார்? பெண் தான் அனுபவிக்கிறார். 3வது 2 ஆண்டுகள் தன்னுடைய உதிரத்தை அமுதாக்கி கொடுக்கின்ற ஒருவள் யார் தான்? தாய் தான். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஏன் ஒரு தந்தை விட ஒரு தாய்க்கு இவ்வளவு முக்கியத்துவம் சொன்னா, இந்த 3 விஷயங்களுமே ஒரு ஆணிட்ட இல்லை. இந்த 3 விஷயங்களுமே ஒரு ஆணிட்ட இல்லை இல்லையா? அந்த அளவுக்கு நைட்டு நேரத்தில் 2 மணிக்கு அந்த குழந்தை பசியால் அழுகிற பொழுது 2 மணிக்கு தூக்கத்தை விட்டு எந்திரிச்சு அந்த குழந்தைக்கு பால் கொடுக்குற அந்த பெண்மணி அவருடைய உள்ளத்தில் அந்த தூக்கம் போயிருச்சுங்கிற கவலை இருக்கா? தூக்கம் கெட்டுருச்சுங்கிற கவலை இருக்கா? வேதனை இருக்கா? இல்லை. அல்லாஹ் தஆலா அவ்வளோ ஒரு கருணை என்ன செய்யலாம் அந்த தாயுடைய உள்ளத்தில் அல்லாஹ் தஆலா கொடுத்துருக்கான். அப்போது ஒரு தந்தை விட ஏன் தாய் முக்கியப்படுத்தப்படுகிறாள் அப்படின்னா, இந்த 3 விஷயங்களை இமாம் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இந்த வசனத்தில் இமாம்கள் சொல்லும்போது ஒரு தாயுடைய கடமையை 5 விஷயங்கள் செய்தால் அவங்க என்ன ஆகிடுவாங்கன்னா, அந்த தாயுடைய பெற்றோருடைய கடமையை நிறைவேற்றியவர்கள் போன்று ஆகிவிடுவார்கள்னு சொன்னாங்க. நல்லா கவனிங்க. ஒரு பெற்றோருடைய கடமை ஆற்றுவதற்கு 5 விஷயங்கள் தேவை. எத்தனை விஷயம் தேவை? இந்த 5 விஷயத்தை நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா நீங்கள் பெற்றோருடைய கடமை என்ன செஞ்சிட்டீங்க? நிறைவேற்றிட்டீங்க. என்ன 5 விஷயம்? இந்த ஆயத்தில் 5 விஷயம் சொல்லலாம். அந்த ஆயத்தில் அடுத்த ஆயத்து. ஒன்று என்ன தெரியுமா? இஹ்சான். வபில் வாலிதைனி இஹ்சான். இஹ்சான்னா என்னது? நல்ல முறை நடக்கும். அவங்கள்ட்ட சொல்லாலும் செயலாலும் அவங்கள்ட்ட என்ன செய்யணும்? நல்ல முறையில் நடக்கணுங்கிறது ஒன்று.
அதுக்கு என்ன ஆயத்துடைய ஆதாரம்? இஹ்சான், வபில் வாலிதைனி இஹ்சான். ரெண்டு என்ன கேட்டானா, அவங்களுக்கு தொல்லை கொடுக்கக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? தொல்லைகள் கொடுக்கக்கூடாது. இது எங்கே சொல்கிறாங்களா? வலா தகுல்லஹுமா உஃபின், அவங்கள்ட்ட நீங்கள் என்ன செய்யக்கூடாது? சே அப்படின்னு சொல்லிடுறாங்க, அது தொல்லை கொடுக்குறது. வலா தன்ஹருஹுமா, அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யக்கூடாது? விரட்டவும் செய்யாது, இதையும் செய்யக்கூடாது. ஏன் அல்லாஹ் தஆலா இம்மா எபுலுகன்ன இந்தக்கல் கிபர, வயசான காலத்தில் நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அப்போது வயசு இல்லாமல் இருந்தால் சொல்லலாமா? ஏன் வயசான காலத்தில் சொல்லக்கூடாதுங்கிறான்? ஏன்னா அப்போ தான் சொல்ல தோணும், அப்போ தான் என்ன செய்யும்? சொல்கிறதுக்கு தோணும். எப்போ? அவங்களுடைய சம்பாதியத்தில், அவங்களுடைய வருமானத்தில், அவங்களுடைய ஆதரவு நம்ம வளரும் போது நமக்கு சொல்ல தோணாது. என்னைக்கு நம்முடைய ஆதரவில் அவங்க இருக்கிறாங்களோ அப்போ என்ன செய்யும்? நமக்கு சொல்ல, அப்போ தான் சொல்கிறாங்களா, சொல்லாதீங்க, அப்போ தான். ஏன்னா அது ஒரு கண்ணாடி மாதிரி விஷயம் அவங்களுடைய உள்ளம், அது கீழே போட்டு நம்ம உடச்சிடக்கூடாது. தனக்கு மரியாதை தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. அந்த வயசில் தனக்கு மரியாதை தரணும்னு எதிர்பார்ப்பாங்க. எந்த விஷயமா இருந்தாலும் எங்கிட்ட கேட்கணும்னு எதிர்பார்க்கிற ஒரு வயசு தான் இந்த வயசான காலம். அதனால தான் எந்த ஒன்றாக இருந்தாலும் அந்த தாய்கிட்ட சொல்லிட்டு போய் செய்யணும். ஒரு இடத்த வாங்குறோமா, அம்மா இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குறோம், அத்தா இந்த மாதிரி ஒரு இடத்த வாங்குறோம் சொல்லிட்டு போவோம். இன்றைக்கி எல்லாமெல்லாம் வாங்கி முடித்து பொண்டாட்டிக்கு தெரிஞ்சு எல்லாம் முடிஞ்சு மக்களுக்கு தெரிஞ்சு பேர குழந்தை போய் சொல்லுவோம், அத்தா இந்த மாதிரி இடத்த வாங்கினேன், அப்படியா அப்படின்னு பெற்றோர்கள் சந்தோஷப்படுற ஒரு பக்கம் இருந்தாலும் நம்முடைய உள்ளத்தில் ஒரு ஓரத்தில் ஒரு மூலையில் என்ன செய்யும்? என் மகன் என்கிட்ட சொல்லலைங்கிற வருத்தம் இதுமா இல்லை. அப்போ அந்த மாதிரி மரியாதை எதிர்பார்க்கிற ஒரு வயது, தன்னை முக்கியத்துவப்படுத்த வேண்டும் என்கிற எதிர்பார்க்கிற ஒரு வயது எது? இந்த வயது. அந்த பருவத்தில் தான் நீங்கள் என்ன செய்ய கேட்டான்னா, நீங்கள் வந்து ஸ்ரீங்கிற வார்த்தையை சொல்லாதீங்க, பல தன்னுருக்குமா விரட்டாதீங்க. என்ன விரட்டுறாங்க? மகன், பெரிய மகன் ஒரு வாரம், சின்ன மகன் இன்னொரு வாரம், மூணாவது வாரம் பிள்ளையிட்ட அங்கே இங்கே அலையும். அத்தாவை நீ பார்த்துக்கோ, உமாவை நான் பார்த்துக்கோ. அத்தாவை நான் ஏற்றுக்க மாட்டேன், இல்லை உமா என் ஒய்ஃபுக்காக. சுஹான் வலா தன்ஹருஹுமா, என்ன செய்யக்கூடாது? நீங்கள் விரட்டாது. அப்போது இந்த ஆயத்தில் 5 விஷயங்கள் இருக்குது. அதில் ஒன்று என்ன? இஹ்சான். இன்னொன்று, அந்த பெற்றவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? தொல்லை தரக்கூடாது. மூன்றாவது என்ன கேட்டானா, அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும், சந்தோஷத்தை ஏற்படுத்தும். என்ன செய்யணும்? என்ன ஆயிற்று? குல்லஹுமா கௌலன் கரீமா. யா அல்லாஹ், என்ன சொல்கிறாங்களா? கரீமா, நல்ல வார்த்தை, அழகான வார்த்தை, சங்கையான வார்த்தையை சொல்லுங்கள். மா போகிறதுக்கு வீட்டிலேருந்து போகிறதுக்கு முன்னாடிமா போயிட்டு வரேன், மா இந்த பொருள் வாங்கிட்டு வந்துருக்கிறேன், ஒரு வீட்டிலேருந்து ஒரு நேரம் வாங்கிட்டு வந்தோம்மா, இந்தாங்கம்மா பங்கு வச்சு கொடுங்க. இப்போ ஒரு சந்தோஷம், இந்த மகிழ்ச்சியை அதுதான் அல்லாஹ் சொல்கிறான். அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கௌலன் கரீமா. கௌலன் கரீமான என்ன? சங்கி. அப்போ மகிழ்ச்சி ஏற்படுத்தணும். கிட்டவங்களுக்கு என்ன செய்யணும்? மகிழ்ச்சியை நம்ம என்ன செய்யணும்? ஏற்படுத்தணும். இருக்கா அந்த ஆயத்தில் கௌலன் கரீமா. 4வது என்ன அப்படிங்கிறனா, அவர்களுக்கு அந்த பணிவை காட்டு. அடுத்த ஆயத்தை படிங்க, அதில் என்ன இருக்குது? பணிவை என்ன காட்டுறது? பணிவு. வஹ்ஃபில் லஹுமா ஜனாஹ ذுல்லி மினர் ரஹ்மா. அவங்களுக்கு பணிவுங்கிற வக்கே காட்டு. 4வது விஷயம் பணியணும். அவங்களுக்கு பணிவு காட்டும். அவங்கள்ட்ட என்ன செஞ்சிடணும்? பணிஞ்சு போய். 5வது என்ன அப்படின்னா, அவங்களுக்காக வேண்டி நாம் துவா செய்யணும். குல் ரப்பிர்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா. அவங்களுக்கு நம்ம என்ன செய்யணும்? அல்லாஹ், நாங்கள் சிறு வயதில் எங்களை எப்படி அன்பு காட்டினார்களோ, எங்கள் மீது எப்படி கருணை காட்டினாங்களோ அதே மாதிரி நீங்கள் என்ன செய்யுங்க. அப்போ இந்த 5 விஷயங்களை ஒரு மகன் ஒரு மகள் தன்னுடைய பெற்றோருக்கு செய்தால் அவர்கள் பெற்றோருடைய கடமையை நிறைவேற்றி விட்டார்கள் அப்படின்னு உலமாக்கள் என்ன செய்கிறாங்க? உலமாக்கள் சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இவ்வளவு மகத்தான இந்த உலகத்திலே அதிகமாக நேசிக்கப்பட வேண்டிய அந்த பெற்றோர்களுக்கு முன்னாடி இறைவன் சொன்னது என்ன கேட்டானா, அல்லாஹ்வை நீங்கள் வணங்குங்கன்னு சொன்னாங்க. ஏன் பெற்றவங்களுக்கு நம்ம உபசரணை செய்யணும்? ஏன் செய்யணும்?
அவங்க நம்மளை வந்து உணவு கொடுத்து ஆடை வாங்கி கொடுத்து படிக்க வைத்து எல்லாம் பண்ணதுனால செய்யணும் தானே. அப்போது நமக்கு பண்ணதுனால நம்முடைய பெற்றோர் நல்லது செய்யணும், அவங்கள்ட்ட நல்ல விதமாக நடக்கணும்னா இந்த உலகத்தை அந்த சராசரங்களையும் நமக்கு வழங்கி அந்த அல்லாஹ்விடத்தில் நம்ம எப்படி நடந்துக்கணும் இல்லையா? அதுதான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், முதல்ல உன் பெற்றோர்களை விட நீ யாருக்கு நீ என்ன செய்யணும்? வணக்கத்தை செலுத்தணும், நல்ல விதமாக நடக்கணும் அல்லாஹ். இப்போ அல்லாஹ் கலா ஷரஈயாவாக சொல்கிறான், அல்லாஹ் தீர்ப்பாக மார்க்க தீர்ப்பாக சொல்கிறான், அல்லாஹ்வைத்தான் நீங்கள் வணங்க வேண்டும் அப்படிங்கிற இந்த வசனம் நமக்கு சொல்லித் தருகிற விஷயம். இதெல்லாம் என்ன உணர்த்துதுன்னு கேட்டானா, தௌஹீதுடைய முக்கியத்துவத்தை இது நோக்கி காட்டும். எனவே 6 மணி ஆயிடுச்சு இன்ஷா அல்லாஹ். அப்போது இந்த 3 விஷயங்கள் 3 வசனங்களை பார்த்தோம். தௌஹீது கிதாபு தௌஹீதில் 3 வசனத்தை தான் பார்த்தோம். எத்தனை வசனத்தை பார்த்தோம்? என்ன வசனம்? வமா ஹலக்துல் ஜின்ன. இதில் என்ன உணர்த்துது நமக்கு? அல்லாஹ் மனிதன் படைச்ச நோக்கமே என்னது? வணக்கம் தான் தௌஹீத் தானே, அதை உணர்த்து. 2வது என்ன வசனத்தை பார்த்தோம்? லக்கது பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின். தூதர்கள் வந்த நோக்கம் என்னதான்? அல்லாஹை வணங்குது. 3வது வசனத்தை பார்த்தோம். இப்போ என்னது? கலா ரப்புக்க. இதில் கூடுதல் சில விஷயங்களை பார்க்க. கல்லான்னா என்ன அர்த்தம்? கல்லாங்கிறது 2 விஷயத்தை சொல்லுது. ஒன்று என்னது? கலா கௌனியா, கலா ஷரஈயா. கலா கௌனியான உலகம் சார்ந்த விதிகள், கலா ஷரஈயான மார்க்க விஷயங்களை அல்லாஹ் விரும்பிய ஒன்றை சொல்வதற்குத்தான் கலா ஷரஈயான்னு சொல்லுவாங்க. இந்த வசனங்கள், இந்த 3 வசனங்களும் இந்த தௌஹீத் எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தவை என்பதை உணர்த்தி காட்டுவதற்காக இமாம் அவங்க கொண்டு வந்த வசனங்கள். இன்னி வசனம் இருக்குது, ஒரு ஹதீஸும் இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வகுப்புகள் வாய்ப்புகள் இருக்குமானால் அதை பற்றி உண்டான விளக்கத்தை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். எனவே இந்த கித்தாபு தௌஹீத் ஒரு அருமையான புத்தகம். இந்த விளக்கத்தோடு நீங்கள் படித்தீங்கன்னா அவ்வளவு செய்திகளை சொல்லுது. தௌஹீதுடைய சிறப்புகள், தௌஹீதுடைய மராத்திபுகள். தௌஹீதுடைய மராத்திபுகள் தௌஹீதுக்கு படித்தரம் இருக்குது. இந்த தௌஹீதுடைய படித்தரங்கள் என்ன என்பது சம்பந்தமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் வாய்ப்புகளும் நேரங்களும் ஆய்வுகளும் அல்லாஹ் தஆலா தந்தார் என்று சொன்னால் அதுக்குண்டான விஷயத்தை பார்ப்போம். அதுக்குண்டான தௌஃபீக் அல்லாஹ் தரட்டும். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.